கால் வலிக்குதுன்ற உட்கார்றவங்க உட்காந்துருங்க, முடிஞ்சவங்க மட்டும் இல்லைங்க. உண்மையாவே சீனியர் பாசஸ்ல கால் வலிக்கிறப்போ உட்காருங்க. அல்லேலூயா, முடிஞ்சு உட்காருங்க. நீங்க கொஞ்சம் சற்று இந்த டீயை கொஞ்சம் பொறுமையா கொடுத்துருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா உடைக்கப்பட்டு சோர்வுல தடுமாற்றத்துல வந்திருக்கிற போதகர்களுக்கு இந்த அபிஷேகம் தான் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். வரும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யா, என்ன வேணா நினைச்சீங்கய்யா, ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகவே இல்லையா. உங்களை
பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினாரோ இந்த இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அனுதினமும் நிறைவேற்றி கொண்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன வேணா நடக்குது ஐயா, சொல்ற காரியங்களுக்கு ஆமென் மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா ஆமென் என்று சொல்லுகிறதாவது இந்த ஆமென் அப்படியே நடக்க செஞ்சோம். ஹல்லேலூயா. என்ன வேணா நடக்குது ஐயா லைஃப்ல, நாங்க செங்கடலை பிளப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சக்கோத்தின் பள்ளத்தாக்குகளை அளப்போம். ஹல்லேலூயா. பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. எரிகோவின் கோட்டைகளை உடைப்போம். ஹல்லேலூயா. யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்வோம். ஹல்லேலூயா. யாரை பத்தி சொல்லு, உங்களை பத்தி தான் சொல்றேன். ஹல்லேலூயா. நீங்கள் செய்து முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. கோலியாத்துகளை முறியடிப்பீங்க. ஹல்லேலூயா. பெலிஸ்தியர்களை ஒரு சாதாரண பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 10,000 இல்ல சாமி, 300 கொண்டு இல்ல, அடியை கொண்டு இல்ல, கத்தியை கொண்டு இல்ல, சக்தியை கொண்டு ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த காற்றும் கடலும் வீசட்டும், கொந்தளிக்கட்டும், நெருப்பிலே போடப்படட்டும், பாம்புகள் கடிக்கட்டும், சிறைக்குள்ளே தள்ளட்டும், கண் முன்னே யார் நம்மை எதிர்க்கிறார்களோ அவர்கள் கண்கள் காணும், அவர்கள் காதுகள் கேட்கும். கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை அவர்கள் காதுகள் கேட்க செய்வார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை ஆண்டவர் சாதாரணமாய் செய்வார். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் உங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த வல்லமையானது, இஸ்ரவேலுக்கு முன்னாடி நடந்து சென்ற வல்லமையானது ஆபத்து வருதுன்னு தெரிஞ்ச மாத்திரத்துல முன்னாடி நடந்த தேவன் விலகி அவர்களை பின்னாலே நின்று காக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இதுக்கு மேல உங்களுடைய ஊழியர்களுக்கு முன் சென்று நடத்தின தேவன் இனி உங்களை முன்னாடி நடக்க வச்சு கர்த்தர் உங்கள் பின் சென்று உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற சகல காரியங்களையும் கர்த்தர் உங்களை விடுதலாக்கி அந்த கண்கள் காணும், அந்த காதுகள் கேட்கும். சபை கட்ட முடியாது, உன்னால சபை கட்ட முடியுமா? இந்த ஜனங்களை உன்னால கூட்டு பாதுகாக்க முடியுமா? இந்த மீட்டிங் உன்னால செய்ய முடியாது சொன்னவங்க காதுகளில பெரிய மீட்டிங்கின் இரைச்சலின் சத்தம் போய் கேட்கும். ஹல்லேலூயா. வாடகை சபை தான் வச்சிருக்கிறோம், வாடகை கட்டுறதுக்கு கூட அங்க நமக்கு வழி இல்லாம இருக்கு. சொல்ற பாருங்களேன், அநேக வாடகை வீட்டுகளில இருக்கிறவர்களுக்கு சொந்த வீடு கட்ட உங்க கரங்களிலிருந்து எடுத்து கொடுக்கும் அளவுக்கு கர்த்தர் உங்க கரங்களை திடப்படுத்துவார். கர்த்தர் உங்க கைகளை உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த தேவன் சேனைகளின் தேவன், யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. கத்தினால் விழுந்தவனோட கர்த்தரை அடித்த கல்லினால் விழுந்தவர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்காக உங்க யுத்தத்துல ஐயா உங்க தலையின் கொம்பை கர்த்தர் உயர்த்துகிற நாள் வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு முன்பாகலாம் தலை சும்மா ஆசிஞ்சு நின்றுச்சோ, கைகள் நடுங்கி நின்றுச்சோ, எடுத்து தவிச்ச காலை நடுங்கிச்சோ, பின்வாங்கி நின்றீங்களோ, கர்த்தர் உங்க கொம்பை அபிஷேகத்தால் எழுத போகிறார். கடைசியாக ஹல்லேலூயா.
எனக்கு ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட், ஒரே ஒரு ரிக்வஸ்ட் முடிச்சிட்டேன். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஐயா இடத்துல ஒப்புக்கிறேன். முடிஞ்சவர்கள் எழுந்திருக்கலாமா? ஒரே ஒரு ரிக்வஸ்ட். எல்லாருமே தயவுக்கு எல்லாரும் ஒரு தம்பியை நினைச்சீங்க, ஒரு தம்பி ரிக்வஸ்ட் நினைச்சீங்க. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம். நான் ஏன் எழுந்து நிற்க சொல்றேன்றதுக்கு நான் காரணம் சொல்றேன். பக்கத்துல இருக்கிற பாஸ்டரை பார்த்து ஒரே ஒரு முறை, பக்கத்துல யாரும் உங்களுக்கு ஒரே ஒரு முறை பக்கத்துல இருக்கிற பாஸ்டருக்கு ஒரே ஒரு ஹக் கொடுக்கல, ஒரே ஒரு வாட்டி, ஒரே ஒரு அன்பில் ஒரு ஹக். சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஒரே ஒரு ஹக். சந்தோஷமா ஐயா வாங்க, நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரே ஒரு ஹக் கொடுத்தீங்களா? பாஸ்டர் ஏந்துங்க பாஸ்டர். ஐயா நாங்க எழுதுங்க, ஒரே ஒரு ஹக்கு. பஸ் என்ன ஒரு வாட்டி உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நான் வாங்கிக்கிறேன். நீங்க வாங்க, நீங்க ஒரு வாட்டி எனக்கு கட்டி பிடிக்கும். நான் ஏன் தெரியுமா கட்டி பிடிக்க சொல்றேன்? ஊழியக்காரன் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. என்ன தெரியுமா ஆகும்? நீங்க சும்மா இருக்கலாம், இந்த பாஸ்டர் எனக்கு பிடிக்காது, நீங்க தேவையில்லாதான் பேசுறீங்க, உங்களுக்கு பிடிக்காது, நீங்க என்ன பத்தி வெளியே போய் என்னமோ சொல்றீங்க, உங்களுக்கு பிடிக்காது. ஆனா உங்களை தான் எனக்கு பிடிக்காது. ஆனா உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு என்ன பிடிக்கும்? என் மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு உங்களை பிடிக்கும். இப்ப நான் போய் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல எங்க ஐயாவை நான் கட்டி பிடிச்சேன்னு வச்சுங்களேன், இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் நான் வந்து சொப்பனை காண்றவனா இருப்பேன். இது என் மேல வந்துடும். ஹல்லேலூயா. என் மேல இருக்கிறது அவர் மேல டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த அபிஷேகங்கள் ஒருவர் மொத்தமா டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக நான் கட்டிப்பிடிக்க சொன்னேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பின் மொத்தத்தினால் அவங்களை அரவணைக்கணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா, கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எதை பேசணும்னு இனி எங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்லுங்கப்பா. எங்களை ஒருவரும் தள்ளாட விட்டாதீங்கப்பா. தடுமாறும் எங்கள் கைகளையும் பலவீனப்பட்டிருக்கிற எங்கள் கால்களையும் கொஞ்சம் திடப்படுத்துங்கப்பா. எங்க பாதைக்கு வெளிச்சமாக்குங்கப்பா. என் நம்பிக்கைக்கு உரியவரே, உண்மை மட்டுமே நான் நம்புவேன்ப்பா. என் நம்பிக்கை இனிமேல் வீண் போகக்கூடாதுப்பா. என் விசுவாசம் இனி வீணாய் போகக்கூடாதுப்பா. விசுவாசத்தை எடுக்கிறோம், விசுவாசத்தை முடிக்கிறோமாக என் தகப்பனே, எங்க மேல உங்களுடைய அபிஷேகம் இறங்கினது என்றால், ஒரு அக்னியாய் மாறினது என்றால், அது முகங்களை முடித்து போடும். சரியான நேரத்தில் கடந்து போகும் பொழுது நிலவைப்பட்டு எழும்புவார்கள். மறைப்பவர்கள் உயிரோடு எழுப்புவாங்க. தேவனோடு கூட இருக்க, இந்த இஸ்ரவேலின் ராஜா என்னோடு இருக்க, சகலவற்றையுமாக செய்ய முடியும். கர்த்தருடைய ஹல்லேலூயா. நான் உம்மை வாழ்த்துகிறேன். சொல்லுங்க, இஸ்ரவேலின் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகளை நீரை சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? பிரச்சனைகளிலும்
பலத்தை நீ தந்ததற்கா சத்தத்தோடு சொல்லுமா திருத்தரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா சத்தத்தை கடைசியாக ஒரே ஒன்று மட்டும் கிட்ட கேட்கிறப்போ பல பாடுகளையும் போராட்டங்களையும் கடந்து வந்துக்கிறாங்கப்பா. இதுக்கு மேல நான் செய்வது ஒண்ணும் கிடையாது. நான் இழக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. தடுமாறி நிற்கிற கால்களை திடப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. இந்த ஆலயத்திற்குள் இருக்கிற ஆலயத்தின் வெளியே இருக்கிற உங்களுடைய எல்லா ஊழியக்காரர்கள் மேல இருக்கிற சுபவீனங்களை எடுத்து போடுங்கப்பா, பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா, மன சஞ்சலங்களை கசப்புகளை எடுத்து போடுங்கப்பா, போராட்டங்களை நீக்கி போடுங்கப்பா. அழைப்பவர் நீ, உண்மையுள்ள தெய்வம். நீர் எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். ஒரு யோபுவை போல எனக்கு நீ சாட்சி தர வேண்டும்ப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு நீங்க சாட்சி கொடுங்கப்பா. உங்களுடைய வல்லமையின் கரத்தை அவர்கள் மேல நீட்டுங்கப்பா. அவர்கள் தொட்டால் பேசணும், அவர்கள் தொட்டால் நடக்கணும், அவர்கள் தொட்டால் மறைத்த பிள்ளைங்க கூட உயிரோடு எழுந்துங்கப்பா. அவர்கள் மேல வைங்கப்பா. கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறப்பா. ஆராதனை வேலையை எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றிப்பா. நீ பேச போகிற தேவ செய்திக்காகவும் நன்றிப்பா. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, போடுறாங்க, பாடுறாங்க, பேசுறாங்க. பாஸ்டர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷாக் ஆகுது. அப்பா நல்லா தானப்பா சர்ச்சைக்கு வந்து நின்றாங்க, திடீர்னு நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழுப்புகிறதோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு விசுவாசிகளுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. நல்லது, பண்ணுங்க, வேணான்னு சொல்லுங்க. இந்த ஆராதனை என்ன தெரியுமா செய்யும்? 1 சாமுவேல் 5:6 சவுலின் மேலே இந்த அபிஷேகமானது இறங்கின போது ஆராதனை வேலையில சாமுவேல் சொல்றாரு, இந்த அபிஷேகம் மேல இறங்கின மாத்திரத்துல வேறே மனுஷனாய் மாறி தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேலையில அபிஷேகம் நுகங்களை முறித்து போடும். ஹல்லேலூயா. ஆராதிக்கும் பொழுது வார்த்தையை கேட்கும் பொழுது மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். அந்த விசுவாசிகளுக்காக சொல்கிறேன், போதர்களுக்காக சொல்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவருங்க. நமக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, போராட்டம் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாய் முடிந்துவிடும், ரொம்ப சீக்கிரமாய் முடிந்துவிடும். நாம் எதை கடந்து வருகிறோமோ அதை கடந்து வந்துருவோம், அது நம்ம கூட திரும்ப வராது. ஹல்லேலூயா. நம்மளை இதுவரைக்கும் பிடிச்சு வச்சுக்கிற போராட்டம் எல்லாமே நாம் கடந்து வந்து விடுவோம். நாம் கடந்து வந்தது மீண்டும் நம்மளை பிடிக்காது. ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடம் அதி சீக்கிரத்தில் நீந்திவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்ற பாடலை கரங்களை தட்டி என்னோட கூட சேர்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் நீங்குமா? ஏன் கூட கரங்களை தட்டி பாருங்க. ஹல்லேலூயா. பொல்லாத மனிதன் புதிதாக்கப்படுகின்ற நேரமிலே, பொல்லாத மனிதன்
பாக்கியமே இயேசுவின் பொருட்டு நொறுக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த பாஸ்டர் சொல்யூஷன்ல சில காரியங்கள்ல பாஸ்டர்ஸ் ரொம்ப கவனமா இருப்பாங்க. எங்களுக்கு தெரியும்பா, இதை நாங்கள் கடந்துதான் வந்திருக்கிறோம். என்ன தெரியும்? கோபம் கொள்ளக்கூடாது. எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். பாவம் செய்யக்கூடாது. எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். தாழ்மை வேண்டும், அன்பு வேண்டும், நிதானம், பொறுமை வேண்டும், உண்மை வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடக்கூடாது. வன்முறை செய்கிற பாஸ்டரா இருக்கக்கூடாது. கலகம் பண்ணக்கூடாது. கலகம் பண்ற எண்ணம் கூட வரக்கூடாது. விசுவாசிகளை காட்டிலும் விரைந்து ஒப்புரவாகிற மனம் வேண்டும். சீக்கிரம் போய் நம்ம சமாதானம் ஆயிடும். ஏன்னா விசுவாசத்துக்கு ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. விசுவாசிகளாகவும் இருக்கணும். விசுவாசிகளை விசுவாசத்திற்குள் நடத்துகிற கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். இதெல்லாம் செய்யறதுக்கு முதல்ல சமாதானம் வேணும் சார். இருதயத்துல சமாதானம் இல்லைன்னா எங்க போய் என்ன பண்றது? சுயமான எண்ணம் இருக்கக்கூடாது. பண ஆசை இருக்கக்கூடாது. நேர்மையாகவும் இருக்கணும், சுய ஒழுக்கமாகவும் இருக்கணும், நாணயமா இருக்கணும். எல்லாத்துக்கும் ஃபைனலா ஜீசஸ் மாதிரியே இருக்கணும். அவரோடு கூட அவருக்காய் ரத்த சாட்சியாய் மறைக்கிற இருதயமும் வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஐயா,
எந்த ஆத்துமா அவரை காணும் முன்பதாக, அவருடைய அன்பை ருசிக்கிறதற்கு முன்பதாக, இந்த கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கிறதற்கு முன்பதாக நம்ம எப்படி இருந்தோமோ அது டோட்டலா மாறும். இந்த கிறிஸ்துவின் அன்பை நாம் முற்றிலுமாக உணர்ந்ததுக்கு அப்புறம் நம்மையே நாம் மாற்றிக்கொள்வோம், மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்பா இதெல்லாம் இங்க சொல்லணும்? சில நேரம் பெரிய வல்லமையான காரியங்களை செயல்பட முடியாதபடிக்கு ஏதோ ஒரு பழைய காரியம் நம்மளை பின்னால் அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு சின்ன சிந்தனை, ஒரு சின்ன யோசனை, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்கான காரியம். இந்த காரியத்தை கூட ஆண்டவர் பாயிண்டா வாட்ச் பண்ண மாட்டாரு, பிசாசு பாயிண்டா வாட்ச் பண்றான். அதனால தான் இந்த வல்லமை நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டு விடுமோ என்று நம்மை ஏதோ ஒரு காரியத்தை வந்து குற்றமான சாட்சியாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்ம ஒருபோதும் கைவிடாத தெய்வம் ஐயா. எப்பேற்பட்ட வல்லவர்களானாலும் சரி, கிறிஸ்துவை பார்த்தே ஆக வேண்டும். என்ன திறமையா இருக்கட்டும். ஒரு முகத்தை கண்டதுக்கு அப்புறம் சவுல் பவுலாய் மாறுவான். அல்லேலூயா. என்ன இருந்தாலும் சரி, கண்களில் இருக்கிற செதில்கள் கீழே விழுந்தாதான் நாம் மீண்டும் அந்த வல்லமையான ஒரு காரியங்களை செய்ய முற்பட முடியும். அல்லேலூயா. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம ஆண்டவருக்கு வேலைக்காரங்க அப்படின்னு. நிறைய பேர் பேசுறத கேட்டிருக்கேன், வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. நோ, நம்ம வேலைக்காரன் கிடையாது, நம்ம ஊழியக்காரனே கிடையாது. நம்ம தம்பி புதுசா சொல்றேன். ஆமா சார், ஆமா ஐயா, ஊழியக்காரன் கிடையாது. ஏன் தெரியுமா? எஜமானிடத்திலே வேலை செய்கிற ஊழியக்காரன் அவன் வேலையால் என்று நாம் நினைத்தால் எஜமானுடைய எல்லா செயல்பாடுகளும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் ஸ்ட்ரெயிட்டா சீஷர் இடத்துல வந்து சிநேகிதனேன்னு போயிட்டாரு. ஏன் தெரியுமா சிநேகிதேன்னு கூப்பிட்டாரு? தன்னை சிநேகிதனுக்கு முழுவதுமாய் வெளிப்படுத்தத்தான் நம்மளை சிநேகிதர்களாய் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பிள்ளைகள் வேற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, சொன்னது போல ஆண்டவரே, சகோதரர்கள் ஒன்றித்து வாசம் செய்வது ஒரு நன்மை மிகுமா என்று தேவனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாம் போதகர்களாகி ஆண்டவர் ஒன்று கூடி உம்மை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உம்மை ஆண்டவரே உம்முடைய நன்மைகள், உம்முடைய எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நமக்கு நன்றி. இந்த நேரத்திலே ஆண்டவரே இதற்கான ஆண்டவரே இந்த ஊழியர் போடுறதுக்கான ஏற்பாடு செய்த அனைவரும் ஆசீர்வதிப்பீராக, அவர்கள் ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே எந்த விதமான தடங்களும் இல்லாதபடியாக ஆண்டவரே வந்து சேர கிருபை பாராட்டுவீராக. எல்லா காரியங்களையும் துணை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஊழியர்கள் ஐக்கிய கூடுகை சென்னையில ராமபுரத்தில் மேய்ச்சரிப்பு கரங்கள் திருச்சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட சபை நிறைவேறத்தக்கதான தேவ ஊழியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் வருவார்கள். ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் தேவனை துதித்து பாடி ஆராதித்து தேவனை மேன்மைப்படுத்த போகிறோம். நம்முடைய மத்தியிலே டாக்டர் அலோசியஸ் பென் ஆலிவர் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களும் அவங்களுடைய குழுவினரும் வந்திருக்கிறாங்க. நன்றாய் இசைத்து தேவனை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த நாம் நிர்மாணப்படுவோம். இப்பொழுது டாக்டர் பென் ஆலிவர் அவர்களை, அலோசியஸ் அவர்களை கரெக்டை தட்டி எல்லாம் வருகிறார்.
ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். சமாதானமே இல்லைல்ல, மாறி எல்லாருக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை. எங்க ஏதாவது இந்த பக்கம் திருப்பி விட்டுற போறாங்களோ அப்படின்னு சண்டை நடக்கிறத டிவியில பாக்குற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான். இந்த பக்கம் ரூட்டை கிட்ட மாற்றி விட்டுறாதீங்க. ஒரு சின்ன ஒரு போராட்டம், ஒரு நெருக்கம் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. டிவி பார்க்கும் போதெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாது, அவ்வளோதான். சண்டையை போட்டுங்க, முடிச்சுங்க, செய்கிறோம். தேசியத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இங்கே இருக்கிறோம். நானும் ஒரு வாரமாகவே டிவியை கைமாக தான் சுற்றிட்டு இருக்கேன். நைட்டு 1 மணி வரைக்கும் என்ன நடக்குதா பேச்சு பார்த்துட்டு. அங்கே இருக்கிறவங்கள மக்கள் தானே, நாட்டு மக்கள் தானே, குழந்தைகள் தானே, பெண்கள் தானே, மனுஷங்க தானே. நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அந்த பக்கம் அதே தானே. இந்தியா கொஞ்சம் வல்லரசான நாடு. பாகிஸ்தான் ஈஸியாக அடிச்சிட முடியும். அநேக ஆத்மாக்கள் செத்து போவோம். இந்த பாரத்தோடு நம்ம ஒரு நிறுத்தும்படியாக ஆனால் வார்த்தை நிறைவேறும். வாரம் பூமி மழுந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் துருவாகி ஒழியவே ஒழியாது. யுத்தங்களின் சத்தங்களும் கேட்கப்படும்ன்ற வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா. ஏதும் இல்லை, எந்த கவலை துணையார் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை, எந்த கவலை இல்லை, துணையார் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். கரங்களை சொல்லுமா? நம்புவேன் இவரை, நம்புவேன் இவரை. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? தேசத்துக்காக நம்புவேன் இவரை, நம்புவேன் இவரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்களேன். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசிப்பவர் என்னை வெறுக்கவில்லை.
என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. எபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிறைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வேதத்துல எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுன்னு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லையே எபேசியர் 3:19 பார்த்தீங்கன்னா, அறிவு கெட்டாத அன்பை, மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாத, யோசித்தும் பார்க்க முடியாத ஒரு அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நம்மை மாற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நம்மை உன்னதங்களில் உட்கார செய்கிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஒரு சில நேரங்களில் ரொம்ப அமைதியை காப்பார். அவர் மாதிரி சீக்ரெட் மெயின்டைன் பண்ற ஆளே யாருமே கிடையாது. பொறுமை, நான் பொறுமை, அநியாயத்துக்கு பொறுமை, நம்மளை இழுத்து போட்டு உதைக்கிற வரைக்கும் பொறுமையா தான் இருப்பாரு. சில காரியங்களை நம்மளை போட்டு கடாயில போட்டு வறுத்துருவாங்க உலகத்துல. அப்போ கூட ஆண்டவர்கிட்ட போராடி, பா இந்த மாதிரி விட்டீங்களேப்பான்னு கேட்கும் போதும் சில காரியங்களுக்கு இன்னும் கூட பதிலே வராம இருக்கும். அது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்காமல் இருக்கிறாரோ அப்படின்லாம் அர்த்தம் இல்லைங்க. எகிப்துல யாத்திராகமம் 10:11 எகிப்து ஜனங்களிடத்துல இருள் இருந்தது. ஒருத்தர் பார்க்க தடவிதான் பார்க்க முடியும், அப்படி ஒரு காருள் இருந்தது. ஆனா அதே நேரத்துல, அதே காலத்துல, அதே தேதியில, அதே நிமிஷத்துல இஸ்ரவேல் இடத்துல வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. சில காரியங்கள் இருளாய் நம் கண் முன்னே தோன்கிறதெல்லாம், பார்க்கறதுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு தோன்றதெல்லாம் அது முடிவு கிடையாது. கர்த்தர் அதற்கு ஒரு தோற்றத்தை வைத்திருக்கிறார், அதற்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறார். தேவன் ரொம்ப நல்லவருங்க. இந்த ஒளி நிலத்துல இருள் பற்றிக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம், இந்த ஊழியருங்க, இந்த ஜனங்க, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவங்க சும்மாலாம் இல்லைங்க, சும்மாவே கிடையாது. எவ்வளோ எப்படி வேணா யோசிக்கலாம். மனுஷன் தானே, புத்தி தானே, எப்படி வேணா வித்தியாசமாலாம் யோசிக்கக்கூடிய மனுஷன் மட்டும்தான். ரொம்ப நம்ம ரொம்ப டேலண்ட் பறிச்சவங்க. யோசிக்கிறது என்ன நினைச்சிருக்கீங்க? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க மூலமா இல்லை, உங்க கூட நெருக்கமா இருக்கிறவங்களை கொண்டு கூட ஆண்டவர் செய்ய முடியும். உங்களால் தான் செய்ய முடியும் நீங்க நினைச்சிருப்பீங்க. உங்களால் இல்லை, நீங்க யூஸ் பண்ற ஒரு பொருள் அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடும். மலேசியா தேசத்துல ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு பொருள், அவர் போனாருனாவே ஒரு அற்புத அதிசயங்கள்லாம் நடக்கும். தொட்டாவே, எல்லாருக்கும் தெரியும் அவர் பேர் சொன்னாங்க, தொட்டாவே அற்புத அதிசயங்கள்லாம் நடக்கும். ஜனங்கள் அவ்வளோ டெலிவரன்ஸ். அவர் ஒரு பெரிய கூட்டத்துக்கு போயிடுறாரு. ஆனால் பெரிய கூட்டம்னு சொல்லாமல் அவர் அழைச்சிடுறாங்க. இவர் வந்தாருன்னு தெரிஞ்சு அங்கே இருக்கிற பகுதியில் இருக்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவரால் கூட்டத்தை சமாளிக்க முடியல. ஆயத்தத்தோடு போல, இவ்வளோ போதகர்கள் வருவாங்க, இவ்வளோ ஜனங்க வருவாங்க, இதெல்லாம் நம்ம செய்யணும்னு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு அவர் போகல. அப்போ என்ன நடக்குது? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ண பாஸ்டர் கூப்பிட்டு என் டிரைவர் இருப்பான், வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார். டிரைவர் வந்து நினைக்கிறான், என்ன என் கூட்டிங்க தண்ணி வேணுமா?